திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலில் அப்படி என்ன விசேஷம்? பாடலை எழுதிய எம்.ஜி. வல்லபன், பாடலை பாடிய ஜென்சி, இந்த பாடலின் நாயகி மாயா, அந்த மாயாவாக நடித்த சுஜாதா, இவர்கள் எல்லோரும் மலையாளிகள்தான். பாடல் பிறக்கிறது. ஒரு முழுமையான மலையாளப் பாடல் தமிழ் திரைப்படத்தில் அரங்கேறுகிறது. 70களின் இறுதிக்காற்பகுதியில் இருந்து 80களின் முற்பகுதி வரை தமிழ் சினிமாவில் தமக்கென ஒரு இடத்தைத் தக்க வைத்தவர்களில் நடிகை சுஜாதாவும் பாடகி ஜென்சியும் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த இருவருமே மலையாளத் திரையுலகில் அறிமுகமாகியிருந்தாலும் இருவரையும் ஸ்வீகரித்துத் தக்க அங்கீகாரத்தைக் கொடுத்ததென்னவோ தமிழ் திரையுலகம்தான். அவள் ஒரு தொடர்கதை மூலம் சுஜாதாவும், திரிபுர சுந்தரி மூலம் ஜென்சியுமாக தமிழ் திரையுலகில் காலடியெடுத்து வைத்தார்கள். இருவரையும் இணைத்த புள்ளியாக பூந்தளிர் என்ற படத்தில் வரும் ஞான் ஞான் பாடனும் பாடலைச் சொல்லலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் பூந்தளிர் படத்தில் வரும் ஒவ்வொரு பாடல்களையும் தனித்தனியே சிலாகிக்கும் அளவுக்குச் சிறப்பு வாய்ந்தவை. ஞான் ஞான் பாடனும் பாடலை எம்.ஜி. வல்லபன் எழுதியிருக்கிறார். இளையராஜாவின் ஆரம்பகால படங்களில் கணிசமான பங்களிப்பை எம்.ஜி. வல்லபன் வழங்கியிருக்கிறார். எம்.ஜி. வல்லபனே இயக்கிய தைப்பொங்கல் போன்ற படங்களில் பாடலாசிரியராகவும் இவர் கொடுத்த பாடல்கள் கவிச்சிறப்பு மிக்கவை. மெல்லிசை மன்னர் கொடுத்த மந்தார மலரே பாடலில் இடம்பெற்ற மலையாள வரிகளை எழுதியிருந்தவர் பி.பாஸ்கரன் என்ற மலையாளக் கவிஞர். குறிப்பாக, இங்கே நான் தரும் பாடலை ராஜா நினைத்தால் ஒரு மலையாளக் கவிஞரை எழுத வைத்திருக்கலாம். எம்.ஜி. வல்லபனுக்கான விசேட அழைப்புக்கு கண்டிப்பாக காரணமிருக்கும். அந்த வாய்ப்பையும் நிறைவாகவே வழங்கியிருக்கிறார் இவர். மரத்தைச் சுற்றிப் பாடும் மரபோடு சரி சமமாகப் பயணப்பட்டது, காதலியோடு ஒளித்துப் பிடித்து தேடி விளையாடும் பாடல்கள். குறிப்பாக இந்தப் பாடலை ஒத்த பாடல்களாக சமகாலத்தில் வந்த கண்டேன் எங்கும், காற்றினிலே வரும் கீதம் மற்றும் தெய்வீக ராகம் திகட்டாத பாடல் உல்லாசப் பறவைகள் வகையறாவில் அடக்கக்கூடியது இந்தப் பாட்டு. ஜென்சிக்கு கிடைத்த இந்த 2 பாடல்களில் தெய்வீக ராகம் திகட்டாத பாடல் இன்னொரு திசையில் உச்சஸ்தாயியில் பயணப்படும்போது இந்தப் பாடல் அடக்கமாக வந்து மனதைக் கவர்கின்றது. ஓணம் பண்டிகை நாளில் இதம் தரும் இந்தப் பாடலைக் கேட்பதே சுகம் தரும் அனுபவம். பதிவை வழங்கியவர் கானா பிரபா.